குழந்தைகளுக்கு தேவைகள் ரொம்ப கம்மி. அவன் பெட்ரோல் விலை ஏறுதுன்னு எதை பற்றியாவது கவலைப்படுறானா? ஜிஎஸ்டியை பற்றி எவனாவது கவலைப்படுறானா? ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அல்லது ஓட்டு மிஷினில் போடுறது நல்லதா பேப்பரில் போடுறது நல்லதான்னு கவலைப்படுறானா? எலெக்ஷனில் எந்த கட்சி ஜெயிச்சிச்சுங்கிறத பற்றி கவலைப்படுறானா? கவலையே இல்லாத ஒரு பருவம் எதுன்னா அதுதான் குழந்தை பருவம். அதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை, இந்த ரெண்டில் ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாசமுள்ள தாய்க்கு மகனாக பெறுவதை போல ஒரு ஆண் குழந்தைக்கு வேற எதுவுமே மகிழ்ச்சி கிடையாது. அந்த தாய் மடியில் அந்த பெத்த தாயை சில ஆம்பளை பயிலுக பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்திருப்பான், +2 படிச்சிருப்பான், இவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான். அந்த அம்மா எலும்பும் தோலுமா இப்படியே உட்காந்துருக்கேன், ஏமா இங்கே வா அப்படின்னா அவங்க அம்மாவை தலைக்கு மேலே தூக்கி சுற்றுனேன், டே இறங்குமா, ஏன்டா எனக்கு ஏற்கனவே ப்ரெஷர்ரா, நான் சுற்றினா உனக்கு ஒன்றும் வராதுமான்ட்டு அவங்க அம்மாவை அடிக்க குத்த, கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு, உட்காருமா ஒரு நிமிஷம் உட்காரு அப்படிங்கிறான். ஏன்டா உட்காருமா அப்படின்ட்டு, ஒரே ஒரு நிமிஷமா உன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேம்மா அப்படிங்கிறான். அந்த அம்மா மடியில் படுத்த உடனே அவன் வாழ்க்கையில் அந்த குழந்தை தன் தாயின் மடியில் படுத்திருக்கக்கூடிய அந்த சுகம் வாழ்க்கையில் வேற எந்த காலத்திலும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தாயின் மடி தராத ஒரு சுகத்தை ஒரு மனுஷன் எங்கேயுமே, தாயின் மடி தான் ஒரு மனிதனுக்கு முதல் பள்ளிக்கூடம். எங்கள் அம்மா என்னை மடியில் போட்டு எங்கள் அம்மா பாடின பாட்டு அப்போ எனக்கு காதில் விழுந்துச்சா, என்ன பாட்டு பாடினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இன்டைரக்டாக எங்கள் அம்மா பாடின அந்த பாட்டுக்கள் காதில் விழுந்ததுனால தான் இன்னைக்கு லியோனி இங்கே நான் பாடிக்கிட்டு இருக்கேன்னா என் தாயினுடைய மடி தான் எனக்கு முதல்ல கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுத்த இடமே அந்த இடம் தானே. குழந்தைகளுக்கு தேவைகள் ரொம்ப கம்மி. ஒரு அம்மாவுக்கு, பாசமுள்ள அம்மாவுக்கு மகனாக இருப்பது எவ்வளவு சந்தோஷமோ அதை விட மிக சந்தோஷம் எதுன்னா பாசமுள்ள தந்தைக்கு மகளாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அது இதை விட மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு மகள் தன்னுடைய தந்தையின் மடியில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பதை போல ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் எதுன்னா தன் தந்தையின் மடியில் ஒரு மகள் அமர்ந்திருப்பது. அதனால் மகள் தந்தை, அம்மா மகன், உலகம் முழுவதும் இந்த உறவுகளை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நானும் உலகம் முழுதும் விசாரிச்சிட்டேன். ஆம்பளை பிள்ளைகளை போனேன், நீங்களாம் அப்பா உள்ளேலா அம்மா உள்ளேலான்னு. உலகம் முழுதும் ஆம்பளை பிள்ளைங்க ஒரே ஆன்சர் தான், நாங்களே எங்கள் அம்மா உள்ளையா. ஏன் உங்கள் அப்பா மனுஷன், அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்படிங்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை விசாரித்தா நீங்களாம் அப்பா உள்ளையில அம்மா, நாங்களாம் எங்கள் அப்பா உள்ளையா. அம்மா பெத்த தாயா பேய், அது ஒரு நிமிஷம் எங்களை நிம்மதியாக இருக்க விடுதா. எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இதுதான் குழந்தை பருவம். ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவது பிள்ளை பருவமா, காதல் பருவமா, அல்லது குடும்ப வாழ்க்கையா? மரம் ஏற ஏணியை கொடுத்து விட்டால் மலையிலே கொடியேற்றிவிடும், குண்டூசி கையில் கொடுத்தால் கிணறே தோன்றிவிடும், வெறும் கல்லை வைரக்கல்லாய் காதல் பார்வை மாற்றிவிடும், வெந்நீரில் விட்டால் கூட காதல் மீன் நீந்தும். இதுதானங்கய்யா காதல். ஐயா, காதல் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? காதல் இல்லாத வாழ்க்கை கண் இல்லாத வாழ்க்கை மாதிரிமா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? காதல் இல்லாத வாழ்க்கை எப்படின்னு, தோனி இல்லாத கிரிக்கெட் எப்படியோ, தளபதி இல்லாத துப்பாக்கி எப்படியோ, தலை இல்லாத மங்காத்தா எப்படியோ, அப்படிதாங்க காதல் இல்லாத வாழ்க்கை. காதல் மோசம் நிறைய பேர் பேசுறாங்கய்யா. காதல்ங்கிறதே கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, அது பலரின் மனதை தொட்ட வார்த்தைங்க. ஐயா, காதலிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நினைக்கிறீங்க? காதலிங்கிறவ சொல்லுங்க ஐயா. காதலிங்கிறவ அந்த காதலனுக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல நிம்மதியும் அமைதியையும் கொடுத்து வாழ்க்கையில் நம்பிக்கை எவள் கொடுக்கிறாளோ அவள் தான் உண்மையான காதலி. சிம்பு டைலாக் ஒன்று சொல்லட்டுங்களா? காதலிங்கிறவ எப்படிப்பட்டதுங்களா? காதலிங்கிறவ ஒரு கண்ணாடி மாதிரி. காதலன் சிரிச்சா சிரிப்பா, முறைச்சா முறைப்பா, அழுதா அழுவா. ஆனா அந்த காதலன் உடஞ்சு போயிட்டான்னு வைங்க, உடஞ்சு போக மாட்டா. இதுதான்டா வாழ்க்கைன்னு சொல்லி அந்த காதலன் அந்த இடத்துல கை தூக்கி விடுறவளே அந்த காதலி தாங்க. காதல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா?
இந்த உலகத்துல 7 அதிசயம் இருக்கு. அந்த 7 அதிசயத்துல ஒண்ணு காதல் சின்னமான தாஜ்மஹால் தானங்க. மகள் நிறைய பேர் பேசுறாங்கய்யா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாங்க அப்பா இனிஷியலு. கல்யாணம் ஆயிருச்சுன்னு வைங்க, ஏ கவிதா பி கவிதான்னு மாறுவா, சி உமா டி உமான்னு மாறுவா. இனிஷியலே தூக்கி போடுற பவர் காதலுக்கு மட்டும்தாங்க இருக்கு. காதலன் சொல்லுவான் காதலிக்கிட்ட, உனக்காக நான் இருக்கேன்டி செல்லம் தங்கம் வைரோன்னு. அப்படி அவன் செல்லம் தங்கம் வைரோன்னு கொஞ்சும் போது அந்த காதலி ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க. 10 ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாலும் அந்த ஒத்த சிரிப்புக்கு ஈடாகாதுங்க. மனதுக்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசினால் மரண வலி கூட மறந்து போகும். அந்த மரண வலிக்கே மருந்தா அமையறது இந்த காதல் தானுங்க. ஐயா, பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பையன் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னம்மா இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நீங்க சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி இல்ல. வேலைக்கு போறப்ப இன்டர்வியூல கூட என்ன எத்தனை கேள்வி கேட்கல, இப்ப மூணாவதா கேட்டீங்களா? அது என்ன கேள்வி? அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்குங்க பெற்றோர்கள் பார்த்து வைக்கிறது? அது அரேஞ்சு மேரேஜ் வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை துணையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால் அரேஞ்சு மேரேஜ் நல்லா தான் இருக்கும். கிடையவே கிடையாதுங்க ஐயா. நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அரேஞ்ச் மேரேஜ் எப்படிங்கன்னா சத்யராஜ் சொல்ற மாதிரி தான். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு கூட தெரியாம அவனுக்கு கழுத்து நீட்டுறதுல என்னங்கய்யா சந்தோஷம் இருக்கு? காதலிச்சு அந்த காதலனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லி வாழ்றதுல தாங்க ஐயா முழுமையான சந்தோஷம் இருக்கு. ஐயா, காதலிக்கிற ஸ்டேஜ்ல உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, இது 5வது கொஸ்டின். காதலிக்கும் போது உண்மையான சந்தோஷம் 2 பேரும் சந்திக்கிறதுல இருக்கும். நான் சொல்லட்டுங்களா? காதலிக்கிறதுல எது சந்தோஷங்க? சைட் அடிக்கிறதுல வர்றதாங்க ஒரிஜினல் சந்தோஷம். அது ஒரு பாட்டு பாருங்க. டீ கடைக்கு நடந்து வருவ சொம்ப தூக்கின்னு நான் அவளுக்காக நின்று இருப்பேன் பேப்பர் படிச்சுன்னு. டீ கடைக்கு நடந்து வருவ சொம்ப தூக்கின்னு நான் அவளுக்காக நின்று இருப்பேன் பேப்பர் படிச்சுன்னு. காலேஜுக்கு நடந்து வருவ பேக மாட்டின்னு நான் சைட் அடிக்க நின்று இருப்பேன் ஜீனு போட்டுன்னு. காலேஜுக்கு நடந்து வருவ பேக மாட்டின்னு நான் சைட் அடிக்க நின்று இருப்பேன் ஜீனு போட்டுன்னு. அப்படிதானங்க காதல். அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எந்த உறவுலையாவது கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்காது. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொல்லியிருக்காங்க பாரதி. அதெல்லாம் அந்த காலம். நான் இந்த காலத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? காதல் அப்படிங்கிறது நீ மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற ஆப் மாதிரி. ஒரு வைரஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணால் எல்லாம் போயிடும். ஆனால் குடும்ப வாழ்க்கைங்கிறது உன் மொபைலில் டீஃபால்ட்டாக இருக்கிற ஆப் மாதிரி. என்னதான் நீ ஃபோனை ரீசெட் பண்ணாலும் ஃபார்மேட் பண்ணாலும் உன் கூட கடைசி வரைக்கும் வர்றது குடும்ப வாழ்க்கை மட்டும்தானே தவிர காதல் வாழ்க்கையோ பிள்ளை பருவமோ கிடையாது. நிறைய பேர் சொல்கிறீங்க பிள்ளை பருவத்தில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் தெரியாது, அப்போதான் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்லிட்டு. தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளை படக்கூடாதுன்னு உன் தாய் தந்தையரும் குடும்பத்தினரும் நினைச்சனால தான் நீ பிள்ளை பருவத்தில் சந்தோஷமா இருக்க. போய் அநாத ஆசிரமத்தில் போய் பாருங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. போட்டுக்க ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது, முள்ளு குத்தாம இருக்க ஒரு ஜோடி செருப்பு கிடையாது. நீ பிள்ளை பருவத்தில் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு குடும்ப வாழ்க்கை மட்டுமே காரணமே தவிர்த்து வேற எந்த வாழ்க்கையும் காரணம் இல்லை. இன்னொன்று சொன்னாங்க, கடைக்குட்டி சிங்கம் படத்துல வந்து தாய்மாமன் உறவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னதான் ஆனாலும் தன்னோட குடும்பம் பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொன்னதுனால தாங்க அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப நிம்மதின்னு சொல்றேன். அப்படி கார்த்திக் நினைச்சதுனாலதான் கடைசியா குடும்பம் ஒன்று சேரணும்னு நினைச்சான். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவான், எனக்கு காதல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம குடும்பம் பிரிஞ்சு போற மாதிரி இருந்தா காதல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வீட்டில் இருக்கிற 2 பொண்ணுங்களை யாரோ ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லுவான். அதுதாங்க குடும்ப வாழ்க்கை. குடும்பத்திற்காக நம்ம தியாகம் பண்றோம் பார்த்தீங்களா, அதுல கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் வேற எந்த வாழ்க்கையிலுமே நமக்கு கிடைக்காதுங்க. அடுத்து நம்ம ஐயா சொன்னாரு, ஒரு இளநீரை 2 ஸ்டாப் போட்டு குடிப்பாங்களாம். ஐயா, காதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பங்கு கேட்கும். ஆனா குடும்ப வாழ்க்கையில இருக்கவங்க கிட்ட போய் கேளுங்க, ஒரு இளநீர் இருந்தாலும் அதை நீயே குடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில மட்டும்தாங்க இருக்கு. அதுல எதுவுமே வந்து பங்கு போடாதுங்க. இந்த தீபாவளி பொங்கல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கிற வீட்டுல ரொம்ப அமோகமா நடக்குங்க. விதவிதமா பலகாரம் செஞ்சு இனிப்பு காரம் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு எல்லா சுற்றம் முற்றம் சொல்லிட்டு எல்லா உறவினரையும் கூப்பிட்டு அதுல சந்தோஷப்படுற சுகமே ஒரு தனி சுகங்க. அதுல கிடைக்குதுங்க உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும்.
உங்களுக்கு இதை வந்து காதல் வாழ்க்கையோ குடும்ப பருவமோ கொடுத்துறாதுங்க. வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் நம்ம உணர்றதே நம்ம குடும்ப வாழ்க்கையில மட்டும்தாங்க. வேற எந்த வாழ்க்கையிலும் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று உணரவே மாட்டோம். பிள்ளை பருவம் அப்படிங்கிறது மின்னல் மாதிரி சடக்குன்னு வந்துட்டு படக்குன்னு போயிடும். காதல் பருவங்கிறது கோயம்புத்தூர் கிளைமேட் மாதிரி கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா குடும்ப வாழ்க்கைங்கிறது இருக்கு பாத்தீங்களா, சொர்க்கம். அதை விட நமக்கு இன்பமும் சந்தோஷமும் தருது வேற எந்த வாழ்க்கையுமே கிடையாதுங்க. காதல் அப்படிங்கிறது பிராய்லர் மாதிரி திடீர்னு ஒரு புதுசா ஒண்ணு வந்துச்சுன்னா மோகம் அதுக்கு போக தான் செய்யும். ஆனா குடும்ப வாழ்க்கைங்கிறது நாட்டுக்கோழி மாதிரி, அது கெடுத்தால் உன்னோட உடம்ப கெடுத்துரும் சொல்லி நீ கடைசியா திரும்ப குடும்பத்துக்கு தான் ஏன் வந்தானோ அங்கதான் உனக்கு உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் தருது. அழகா வேல் படத்துல ஒரு பாட்டு சொல்லிருப்பாங்க, சித்தப்பாவின் மீசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும், சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பம் அடங்கும், 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் உங்க குடும்ப வாழ்க்கையில மட்டும்தாங்க கிடைக்கும். மனிதன் நிம்மதியோடும் சந்தோஷமோடும் வாழ்வது குழந்தைகள் பருவத்தில்தான். நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அப்பா நமக்கு சைக்கிளை ஓட்டி கற்றுக் கொடுப்பாரு. அந்த சைக்கிளை ஓட்டும் போது அப்பா பின்னாடி பிடிச்சிட்டே வருவார். நம்ம ததக்கா புதக்கான்னு ஓட்டிகிட்டே இருப்போம். நம்ம அப்பா நம்ம பின்னாடியே ஓடி வந்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நல்லா ஓட்ட ஆரம்பித்தோன்னா அப்பா கையை எடுத்துருவார். நம்மளும் நல்லா ஓட்டிகிட்டே இருப்போம். ஏன் நல்லா ஓட்டுறோன்னா அப்பா பின்னாடி பிடிச்சிருக்காரு, நம்மளை கீழே விழ விட மாட்டார். அதுதாங்க அந்த இது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. நான் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு இந்த ஆடிஷனுக்கு வந்திருக்கேன்னா என் அப்பா இன்னும் என் பைக்கை பிடிச்சிட்டு இருக்காரு, நான் கீழே விழுக மாட்டேன்ற அந்த நம்பிக்கையில் தாங்க. அது மட்டுமல்ல ஐயா, பையனுக்கு பிடிக்குமேன்னு சமைக்கிற அம்மாவும் என்னதுங்க எனக்கு வேண்டாம் பையனுக்கு வெயின்னு சொல்கிற அப்பாவும் இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? அது மட்டுமல்ல, நம்மளுக்கு புறை எரிச்சு சாப்பிடும் போது புறை எரிச்சு அப்படின்னாக்கா உடனே அத்தா தண்ணி எடுத்து ஊற்றுவார், அம்மா தலையை தட்டுவாங்க. இந்த நிலை ஒரு கணவன் மனைவி இடத்துல கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்காதுங்க. கணவனுக்கு புறை எரிச்சுன்னா மனைவி உடனே சொல்லுவாங்க தண்ணி எடுத்து கூடு, இல்லைன்னா ஏதோ ஒன்று தொலைகிற போகுது அப்படின்னு. அதே தாய் தந்தையாக இருந்தாக்கா தலையை தட்டுவதற்கும் தண்ணி ஊற்றி கொடுப்பதற்கும் ஆளை தேட வேணுங்க. ஏன்னா தாயும் தந்தையும் அதிகமாக இருப்பது முதியோர் இல்லத்தில் தானுங்க ஐயா. அதனால தாய்க்கும் தந்தைக்கும் தண்ணி ஊற்றி கொடுக்க முடியாது. இந்த சந்தோஷமும் அனுபவிப்பது குழந்தைகள் பருவத்தில் மட்டும்தாங்க ஐயா. அது மட்டுமல்ல, அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு தருவாங்க, அம்மாவுக்கு தெரியாம அப்பா காசு தருவாங்க. உங்க அப்பாட்ட காமிச்சிடாது மகன், அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாரு அம்மாட்ட காமிச்சிடாதன்னுவாங்க. ஆனா இப்படி நம்மளுக்கு மாறி மாறி யாருக்கும் தெரியாமல் காசு கொடுத்த அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காசு கொடுக்கணும்னா கல்யாணம் ஆயிருச்சுன்னா நம்ம மனைவிக்கு தெரியாம காசு கொடுக்கணுங்க. அப்படி தெரிஞ்சிருச்சுனாக்கா குடும்பம் 2 ஆயிருங்க. இந்த வாழ்க்கையில எங்கெங்க சந்தோஷம் இருக்கு? அந்த குழந்தையாக இருக்கின்ற பொழுதுதான் சந்தோஷம் இருக்குங்க ஐயா. அது மட்டுமல்ல, நம்மளை சின்னதாக இருக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் நம்மளை அடிச்சிருவாங்க. அடித்த உடனே இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்துடும், நம்ம ஓடி வந்து அம்மாவோட மடியில் தான் படுப்போம், இல்லைன்னா அப்பாவை போய் கட்டி பிடிப்போம். அந்த கட்டி பிடிக்கின்ற பொழுதும் மடியில் படுக்கின்ற பொழுதும் அம்மா நம்மளை தட்டி கொடுப்பாங்க தெரியுங்களா, அப்பா நம்ம தோளில் தட்டுவாங்க தெரியுங்களா. அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாதுங்க. அந்த அம்மா பிடிச்சா அரவணைப்போம், அப்பா பிடிச்சா அந்த தோளில் தட்டுவதோ நம்ம தோலை இன்னும் அப்பா பிடிச்சிட்டு இருக்காரு, நம்ம எதை வேணாலும் தாண்டி போகலாம் சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாங்க அந்த சிறிய வயசு பாசம். அது மட்டுமல்லைங்க, ஒரே ஒரு விஷயத்த நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் கலைஞர் ஐயா அவங்க இறந்ததற்கு பின்னாடி நம்ம தளபதி ஸ்டாலின் அவங்க ஒரு கவிதை எழுதினாங்க. அந்த கவிதையில கடைசியா சொல்லியிருப்பாங்க, இதுவரைக்கும் உங்களை நான் தலைவர் என்றே கூப்பிட்டு விட்டேன், நான் ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று கூப்பிட்டு கொள்ளவா தலைவரே என்று கேட்டிருப்பார்கள். அவர் இளைஞரணி தலைவராக இருந்ததை விடவும், ஒரு மெட்ராஸினுடைய மேயராக இருந்ததை விடவும், எதிர்கட்சி தலைவராக இருந்ததை விடவும், இன்று தலைவராக இருப்பதை விடவும், நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பதை விடவும் ஒரு அப்பாவுக்கு மகனாக இருப்பதுதான் சந்தோஷம் என்பதை அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லைங்க ஐயா,
எங்களுடைய மதத்துல இன்னொரு ஜென்மம் என்பது கிடையாது. அப்படி இறைவன் எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு அருள் கொடுத்தா நான் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகனாகவே இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவேனே தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லைங்க ஐயா. அமெரிக்கால ஒரு பெரிய கொள்ளைக்காரனுங்க கொள்ளையடிக்கிறதெல்லாம் அடிச்சு போட்டு அவன் எங்கேயோ போய் பதுங்கிக்கிட்டான். அவனையும் கண்டுபிடிக்க முடியல, அவன் எங்கே பதுக்கி வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கே இருக்கான், அவன் பதுக்கி வச்சது எங்கே இருக்குங்கிறதெல்லாம் ஒருத்தருக்கு தான் தெரியும், அவன் வீட்டில் இருந்த நாய்க்கு. இவங்களையும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் நம்ம ஊருக்கார் கோயம்புத்தூர்கார் ஒருத்தரை கூட்டு போகிறாங்க அமெரிக்காவுக்கு. நம்ம ஊருக்காரராச்சே சரியான திறமைசாலி, போகிறாரு, நாயை பார்க்குறாரு, நாயும் அவரை பார்க்குது. அவரை பார்த்து நாய் லொல்லு லொல்லுங்க, நாயை பார்த்து அவர் வள்ளு வள்ளுங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாருங்க. அவர் சொன்ன இடத்துல போய் தென்னா அத்தனை பொண்ணு பொருளும் கிடச்சிட்டு அவனும் சிக்கிட்டான். அந்த அதிகாரிக்கும் ஆச்சரியம் தாங்கலை. ஐயா சாமி தெய்வம் பண்ணீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னாரான். அப்போ நம்ம ஊருக்கார் கொஞ்சம் குசுமுக்காருங்க, கோயம்புத்தூர்காரராச்சு அந்த குசும் இருக்காதா, அவர் பொறுமையாக கேட்டாருங்க. ஐயா சாமி பணம் வேணாம், நகை வேணாம், நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், எனக்கு நான் ஒரு நாய்கிட்ட பேசினேன் இல்லை அந்த நாயை மட்டும் கொடுத்துருங்கன்னாரான். உங்களுக்கு புரியல, அதே மாதிரி தான் அதிகாரிக்கு புரியல. அவரும் போய் நம்ம ஊர்கிட்ட கேட்டார், ஏனுங்க உங்களுக்கு நாய் மட்டும் வேணுங்கிறீங்களே ஏன் அப்படின்னு. அப்போ நம்ம ஊருக்காரர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், ஆடி போயிட்டார் அதிகாரி. பெருசாக அவர் ஒன்றும் சொல்லலைங்க, அது நான் என்ற வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், என்ற திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டேன். அப்போ என்ற வீட்டுக்காரம்மா ஒன்று கேட்டுச்சுங்க, ஏயா நீ டெய்லியும் பேசுகிறத நானே கேட்க மாட்டேனே, நீ பேசுறதெல்லாம் எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டுச்சுங்க. அந்த அம்மாட்ட போய் சொல்லணுங்க, அம்மாடி பார்த்துக்கோ இந்த நாய் மட்டும்தானுமா நான் பேசுகிறத கேட்குது அப்படின்னு. இப்போ இந்த கதையை விடுவோம், இன்னொரு வீட்டுக்குள்ளேயே போய் பார்ப்போங்க. ஒரு கணவன் இருக்காரு, ஒரு மனைவி இருக்காரு, 2 பேரும் சின்னதாக வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கணவர் தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, உன்ற குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு வந்துச்சே வருங்க கோவம். அப்புறம் நீங்கள் கல்கத்தா காளியெல்லாம் பார்க்க வேணாம், கோயம்புத்தூர் காளியை லைவாக பார்த்துருவீங்க. அப்புறம் அங்கே என்ன நடந்திருக்குன்னு நமக்கே தெரியும். அந்த அம்மா கோவம் எப்போ தனியுன்னு சொல்லுங்க சார், எப்போங்க சார் தனியும்? யாரு? அந்த அம்மா காளியாக மாறினாங்களே அவங்க கோவம் எப்போ தனியும்? அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து மாறும்பா. சில பேர் ஒரு 100 கிராம் அல்வாவில் முடிச்சிருவேன், ஒரு சில பேர் பார்த்து 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி தரேன், இன்னும் சில பேர் எங்கேயாவது சினிமா கூட்டி போனேன், இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு சேலை வாங்கி கொடுத்தா தான் கோவம் தனியேன். ஒரு குரூப் இருக்கான், நெடுஞ்சாங்கரையாக காலில் விழுந்துருவேன், கதவை லாக் பண்ணிவிட்டு சாமி அப்படின்ட்டு விழுந்துருவேன். பல குரூப் இருக்குது. இப்போ லாஸ்ட்டுக்கு தான் கைதட்டு அதிகமாக கிடச்சி பார்த்தியா. அப்போ இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக் இப்போ அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு, வேற வழி இல்லை. ஆனால் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அம்மா கோவம் எப்போ தனியும்னா அடுத்த வாரம் அந்த கணவரோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க பாருங்க. அதாவது இந்த அம்மாவோட மாமியார் அவங்கள அப்பளம் கணக்கா தட்டுன்னு தட்டி வெயிலில் காய வச்சு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் தனியாக அவங்க கோவம். அந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி, அந்த அம்மாவை கேட்டால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சிங்க. இந்த மகிழ்ச்சியை பற்றி தான் நீங்கள் எல்லாம் பேச வர்றீங்களா? இதுதான் உண்மையான மகிழ்ச்சிங்கிறீங்களா? ஒரு தந்தை அவரோட மகளுக்கு இப்படி எழுதியிருக்கிறாருங்க, வானவில் வண்ணங்கள் நீயே இங்கு வந்தாடும் மண்பான சேயே, வானம் போல் ஆசைகள் நீளும் உன் கொஞ்சம் வாய்மொழி கேட்கையில் இன்பமே நாளும், என்னை கங்கையின் தீர்த்தமாய் மாற்றிடு தாயேன்னு கேட்டிருக்கிறாரு. அவர் தன்னோட மகளை தாயேன்னு சொல்றாரு இல்லைங்களா, அந்த ஒத்த சொல்லுக்குள்ள அந்த மகளோட மொத்த சந்தோஷமும் அடங்கிடுது தானே. இங்க இருக்க ஒவ்வொரு மகளுக்கும் அந்த சந்தோஷத்தை பத்தி தெரியும். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மொழி இருக்குதுங்க, ஆனா இந்த சொல்லுக்கு இணையான சொல் எந்த மொழியிலையும் கிடையாது. இதை எந்த மகள்கிட்ட கேட்டாலும் அவ சொல்லுவா. ஏன்னா நம்ம ஊர்க்காரங்க நிறைய பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்பாக்கள் கூப்பிடுவாங்க, என்னை பெற்ற மகாராசி இங்கே வாமாம்பாங்க. அந்த சந்தோஷம் பிள்ளை பருவத்தில் மட்டும்தானங்க கிடைக்கும். நீங்கள் வளர்ந்து காதல் பருவத்தில் உங்கள் காதலி உங்களை மகாராசின்னு கூப்பிட்டா, இல்லை காதல் மகாராசின்னு உங்களை கூப்பிட்டா ஏற்றுக்குவீங்களா? மாட்டீங்க. இல்லை குடும்ப வாழ்க்கையில் கூப்பிட்டா மட்டும் ஏற்றுக்குவா போறீங்க? கிடையாதுங்க. இந்த சந்தோஷமெல்லாம் பிள்ளை பருவத்தில் மட்டும்தான் கிடைக்கும்.